ஆசம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் குட் இன் யுவர் லைஃப். இன்னைக்கு வந்து நம்ம அமேசான்ல இருந்து ரேண்டமா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன்று ஒன்றா டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் நான் அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். என்னன்ட்டு பார்க்கலாம். எங்கடா பிரிக்கிறது வச்சிருக்கீங்க? ஸோ இது வந்து ஒரு பேபி ஆன் போர்ட். இது பார்த்தீங்கன்னா உங்கள் காரில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். கார் உள்ள குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா பின்னாடி வர அந்த கிரேசி டிரைவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கூட 2 சக்ஷன் கப்பு கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்கள் காரோட ரியரில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே வந்துட்டு பேபியோட பிரிண்ட் வருது. ஸோ விச் இஸ் குட். இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இது அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஒரு ப்ராடக்ட்டும் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு மினி ஃபேன். ஓப்பன் பண்ணுவோம். இந்த மினி ஃபேனுக்குள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் வி கோ, ஒரு குட்டி ஃபேனு. சம்மர் டைமில் எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் உங்கள் ஹேண்ட் பேக்லலாம் வச்சுக்கலாம், ஆஃபீஸ் பேக்கில் கூட வச்சுக்கலாம். வேற என்ன, ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சிம்பிளான மெக்கானிசம் தான். நீங்கள் வந்து இதை இப்படியும் வச்சு யூஸ் பண்ணலாம், வெர்டிக்கலாகவும் இப்படி வச்சும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நல்ல வேலை பிடிச்சிட்டேன். C for C for catch. catch. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கு இங்கே ஒரு ஹோல் வருது. அண்ட் ஜஸ்ட் லைக் நீங்கள் உங்களோட மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி இதை போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இந்த ரீசார்ஜபிள் பேட்டரியும் ஃபிட் பண்ணி பார்த்துருவோம் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்ரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து உள்ளே போட்டுருங்க. ஆனில் இருக்குது, ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆர் ஆஃப் பட்டன் இருக்குது. பார்த்துருதா பாருங்க. ஸோ வந்து ரொம்ப வெட்கையாக இருக்க இடத்துல இந்த காற்றே இல்லாத போது அப்படி நீங்கள் இப்படி ஃபேஸ் கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஜாலியாக கூலாக இருக்கும். ஹேண்ட் பேக்கில் போட்டுக்கோங்க, ஆஃபீஸ் பேக்கில் போட்டுக்கோங்க, வேறு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி ஜாலியாக அப்படி ஹாரிசான்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ விச் இஸ் குட். ஸோ இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது இதுவும் நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதுவும் ஒரு சம்மருக்கான ஒரு ப்ராடக்ட் தான். எந்த டைமில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க். நீங்கள் பைக் ஓட்டும் போது ஃபுல்லாக உங்களோட ஃபேஸை கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ஃபாலும் வந்து ஆகாது. நீங்கள் ஹெல்மெட் போடும்போது இதை போட்டுக்கலாம். ஸோ தலைக்கு ஒன்று முகத்துக்கு ஒன்றுன்னு போடாமல் மொத்தமாக ஒன்று போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்படி டக்குன்னு போட்டுட்டு ஹெல்மெட் மாட்டிட்டு போகலாம். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் இது தவிர நம்ம ரேண்டமாக ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் தான். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 பெட் ஸ்ப்ரெட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட டிசைன்லாம் நான் காமிக்கிறேன். அண்ட் இதை நான் பெட்டில் போட்டோம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டனில் 2 பெட் ஸ்ப்ரெட்ஸு. ரொம்பவே வந்து நாமினலான அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 1299 போட்டிருக்கு. பட் ஆக்சுவல் ப்ரைஸ் அது கிடையாது. இதில் 999 போட்டிருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்குமே கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து குயின் சைஸ் பெட்டுக்கான பெட் ஸ்ப்ரெட்டு. ஒன்று வந்து நேவி ப்ளூவில் இந்த மாதிரி லீவ்ஸ் போட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் இது கூட வந்து 2 பில்லோ கவரும் வரணும். ஸோ இதோ பில்லோ கவர்ஸ் இருக்குது. ஸோ இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு பெட் ஸ்ப்ரெட்லேயும் வரும். ஸோ இது 2 பில்லோ கவர் நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் இதோ இங்கே இருக்குது நம்மளோட பெட் ஸ்ப்ரெட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரே கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும்
குயின் சைஸ்க்கான ஒரு பெட் ஸ்ப்ரெட் தான். அண்ட் இதுக்கும் 2 பில்லோ கவர்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் தான் இதில் இருக்கும் பாருங்க. ஸோ இதே பேட்டர்ன் தான் பெட் ஸ்ப்ரெட்லேயும் வரும். ஸோ முடிஞ்சால் நான் பெட்டில் போட்டுட்டு இதோட இதுவும் நான் காமிக்கிறேன். நல்லா விரிச்சு காமிச்சாச்சு. ஸோ இது வந்து மெட்டீரியல் வந்து காட்டன் மெட்டீரியல் விச் இஸ் குட். ஸோ அதுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ரைஸும் வந்துட்டு ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அமேசான்லேருந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் ஒரு பேக் ரெஸ்ட்டு. இது நீங்கள் உங்கள் சேருக்கு, கார் சீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இந்த பேக் ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் அது ஒரு 3rd to 4th டைம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக அது கொடுக்குற ப்ரைஸில் வந்து உங்கள் பேக்குக்கு நல்லா ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேரில் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் உட்காரும் போது உங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் இருக்கும். இந்த பேக் ரெஸ்ட்டுக்கு நான் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து மெட்டாலிக் பலூன்ஸ், கோல்ட்லேயும் ரோஸ் கலர்லேயும் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து ஊதுறதுக்கான அந்த பம்பும் கூட வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பம்ப் வச்சு அந்த மெட்டாலிக் பலூனில் ரோஸ் பம்ப் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓரளவுக்கு நல்லா பெருசாக வந்துருச்சு, போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த அளவு சைஸு ஒரு மெட்டாலிக் பலூன் ரோஸ் கலர் வருது. ஸோ இதே மாதிரி தான் நான் கோல்டில் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன். எதுவுமே வந்து ப்ரொமோஷன் கிடையாது, எனக்கு தேவைன்றனால தான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது தேவைன்னா இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் இதுதான். ஸோ இதுவும் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஈஸியாக வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேக்கேஜை பிரித்து வச்சாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நானோ டேப். ஸோ இதுவும் நீங்கள் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், டபுள் சைடும் ஸ்டிக் பண்ணலாம். அண்ட் வந்து இது எடுத்து வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இந்த நானோ டேப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம வந்து ஏதாவது ஸ்டிக் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் வந்து ஓகே, டிவோலேருந்து ஒரு ரோலர் கோம்பு வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட பிரிசில்ஸ்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்கள் ஸ்கேல்பில் வந்துட்டு ஒரு டேமேஜ் பண்ணாத அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குது. வாரி பார்ப்போம். ஸோ இது வந்து டிவோலேருந்து ரேடியல் ப்ரஷ். ஸோ இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ணலான்னா ஸோ இந்த ப்ராடக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா கெஸ்டோலேருந்து எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸு கூட வந்துட்டு அதோட அடாப்டர்லாம் வருது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் வருது. இது வந்து 5 மீட்டர் எல்இடி ஸ்ட்ரிப்பு. இதுவும் நான் உங்களுக்கு வந்து எப்படி இந்த லைட்ஸ் எரியுது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் வாங்கியிருந்தேன் ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக. ஸோ கூட வந்துட்டு ரிமோட் வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த எல்இடி லைட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவையான கலர் ஆஃப் லைட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து ஒரு அடாப்டரும் கொடுக்குறாங்க, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ரோலில் இருக்கும் போது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் வந்து இது ஹீட் ஆகி கொஞ்சம் ஜாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா க்ளீனாக நல்லா இருக்குது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் நானோ டேப் யூஸ் பண்ணி தான் நான் இது பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது பிடிக்கணும்னு நினச்சா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, this is Sugesh signing off.